ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தேனியிலிருந்து தேக்கடி வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். காலையில 5:30 மணிக்கு தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. அடிக்கடி பஸ் வந்துட்டே இருக்குமா. இங்கிருந்து வந்து மேக்ஸிமம் 2 hours ஜேர்னி. காலையில மழை வேற தூருது. ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் ஒரு டீ சாப்பிட்டு நம்ம போட் பண்ண வேண்டியது தான். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தேனியிலிருந்து குமிளி தேக்கடி நோக்கிய ட்ராவல் விளாக்குள்ளே போகலாம். மக்களே, நமக்கு குமிளி போகிறது பஸ் வந்துருச்சுங்க. இது வந்து கம்பம் வழியா குமிளி போற பஸ்ஸுங்க. பரவாயில்ல, கரெக்டா 5:30க்கு வந்துட்டோம். 6:30 7:30 மேக்சிமம் 8 மணிக்கு நம்ம குமிளி ரீச் ஆயிடலாங்க. மக்களே, நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மலையோட மலையா நம்ம குமிளிக்கு டிராவல் பண்ண போறோம். ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து தேக்கடி போகணும்னா தேனி வந்துட்டு குமிளி பஸ் எடுத்துக்கலாங்க. குமிளியில இருந்து என்ன ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான், அங்கிருந்து லோக்கல் பஸ்ஸஸ் இருக்கும். வாங்க மக்களே, பஸ் போட் பண்ணுவோம். கேபின் ரைடு தான் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. விடாம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. காலையில நாம கிளம்புனதுல இருந்து நம்ம மேல தேக்கடி வரைக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறதுனால நான் காலங்காத்தாலேயே கிளம்பிட்டேன். அரௌண்ட் 5:30க்கு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து மழை சாரல் தூரிட்டே தான் இருக்கு. ஸோ நாம இன்னும் குமிளி போற வரைக்குமே இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் நாம கிளம்பியாச்சு. நமக்கு சூப்பரா ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் கிடைச்சிருச்சு. நம்ம டிரைவர் அண்ணா ஃப்ரண்ட்ல உட்காரவும் சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு கேபின் ரைடு தான் இன்னைக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு இந்த ரூட்டை கேப்சர் பண்ணிட்டு டிராவல் பண்ண போறோம். ஸோ நம்ம தேனியிலிருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன ஊர் வழியா நம்ம குமிளி ரீச் ஆவோம்னா, தேனிக்கு அடுத்து வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. அதுவும் நதிக்கரையில தான் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஊரு. தேனியிலிருந்து குமிளி ரீச் ஆயிருக்கு 50 ருபீஸுங்க. நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ வீரபாண்டிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சின்னமனூர் கிராஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உத்தமபாளையம் கிராஸ் பண்ணுவோம். உத்தமபாளையத்துக்கு அடுத்து கம்பம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம லோவர் கேம்ப் கம்பமெட்டு வழியா குமிளி ரீச் ஆயிடுவோம். மக்களே, என்டையர் ஸ்ட்ரெச்சுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம காலங்காத்தால டிராவல் பண்றோம், மழை சாரல் வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கா. காலையில செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல உங்களுக்கு டே லைட் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூப்பரா சீனரிஸ் தெரியும். இன்னும் கொஞ்சம் லைட்டா இருட்டிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட டிராவல்ல நாம சன்ரைஸ பாப்போமான்னு தெரியல. ஏன்னா செம்ம மேகமூட்டமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம தேனிக்குள்ள இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப நம்ம கிளம்பணும்ல தேனி புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ், ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸுமே அங்கிருந்து கிளம்பும். சில டவுன் பஸ்ஸஸ் வந்து இங்கிருந்து கிளம்புவாங்க. டவுன் பஸ்ஸஸ்க்கும் அங்க உள்ளுக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் தனியா அலோகேட் பண்ணியிருக்காங்க புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஸோ பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தேனிக்குள்ள இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போகும். சில பஸ்ஸஸ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா கிளம்புமே. ஸோ அப்படி நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டையும் கிராஸ் பண்ணி இப்ப தேனி அவுட்டர்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க டுவர்ட்ஸ் வீரபாண்டி. இங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு. அடர்ந்த மேகங்களா இருக்குங்க. இன்னைக்கு சரியா மழை அடிச்சு ஊத்த போகுது போல. பரவாயில்ல, மழையா நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை சீசன்ல கேரளா சைடு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரங்களை எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதே வந்து ஒரு தனி த்ரில் தான். நான் சொன்னேன்ல, வீரபாண்டி ஒரு ஆற்றோட கரையில தான் இருக்கும்னு. இப்ப அந்த ஆத்து பாலத்தை தாண்டியாச்சுங்க. இதுதான் வீரபாண்டி ஊரு. இங்க கௌமாரி அம்மன் ஒரு கோவில் இருக்கு. அதனால எப்பவுமே வந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதிட்டே தான் இருக்கும் 24/7. இங்க அழகா வந்து நதியில நீராடிட்டு மக்கள் கௌமாரி அம்மனை வழிபட்டுட்டு போவாங்க. வீரபாண்டி தாண்டினதுக்கு அப்புறம் நாம ஹைவே ரீச் ஆயிடுவோம். இது வந்து கம்பம் வரைக்குமே இந்த ஹைவே போகும்னு வச்சுக்கோங்களேன்.
தேனி மாவட்டத்துக்குள்ள ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்குங்க. நீங்க கிராமத்துக்கு போனாலும் சரி, ஹைவேஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ், வில்லேஜ் ரோட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம தேனியில, தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ள டிராவல் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம வீரபாண்டியில இருந்து டுவர்ட்ஸ் சின்னமனூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. கொஞ்சம் கொஞ்சமா வெடிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களா. அப்படியே திக் ப்ளூ ஸ்கை, பேக்ரவுண்ட்ல நம்ம தென்னை மர தோப்புகள் வந்து அப்படியே ஒரு டார்க் கிரீன் கலர்ல தெரியுறது. இதுவே வந்து ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குல்ல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மணிரத்னம் மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் கேமரா ஆங்கிள்ஸ், வேற லெவல்ல. மக்களே, நம்ம தேனியில இருந்து கிளம்பி வீரபாண்டி தாண்டி இப்போ சின்னமனூர் பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. காலங்காத்தால நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கம்பம் வரைக்கும் வர ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. கம்பத்துல இருந்து பெங்களூருக்கு, சென்னைக்கு, இன்ஃபேக்ட் குமுளியில இருந்தே வந்து பெங்களூருக்கு, சென்னைக்கு எல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் ஓடுது, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், அது போக இந்த ஆம்னி பஸ்ஸஸ்னு நல்ல கனெக்டிவிட்டி. ஏன்னா குமுளியில நிறைய மக்கள் வந்து தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற மக்களும் நிறைய பெங்களூர், சென்னை மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போக வந்து தேக்கடிக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்கல்ல மக்கள். ஸோ அவங்களுக்கான போக்குவரத்துக்கு வந்து செம்ம சூப்பரான பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. அழகா வந்து ஈவினிங் கிளம்புனா ஓவர் நைட் டிராவல்ல நாம அடுத்த நாள் காலையில சூப்பரா வந்து குமுளி ரீச் ஆயிட்டு தேக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பரான பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. சின்னமனூர் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா நம்ம மேகமலை டிராவல் பண்ணோங்க. லாஸ்ட் டைம் நாம தேனி மாவட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சின்னமனூர்ல இருந்து தான் வந்து பஸ் எடுத்துட்டு நாம மேகமலை மேல இருக்கிற ஹைவேவிஸ், இரவங்கலர் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்
பிளான்டேஷன் டவுன்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். சாதாரணமா வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இன்டீரியர்ஸ் ஆஃப் மேகமலை, ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நம்ம அவ்வளவு சீக்கிரம் எல்லா ஏரியாஸ்குள்ளேயும் போக முடியாது. பட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் என்னன்னா, அங்க இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள் வரைக்கும் பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்றாங்களா, அதனால நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல போனா யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சில ஃபாரஸ்ட் இருக்குங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபேக்ட் பொள்ளாச்சி மேல பாத்தீங்கன்னா காடம்பாறை, அதுக்கப்புறம் சேக்கல்முடி, இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி வரை வரைக்கும் தான் வந்து நார்மல் பேசஞ்சர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடு. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பஸ்ஸுக்குள்ள வந்து செக் பண்ணிட்டு தாங்க அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பட் ஆனா நம்ம மேகமலை போகும்போது கரெக்டா அந்த கடைசி ஸ்டாப் இரவங்கலர் வரைக்குமே போய் மேல இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. இப்ப நம்ம ஜன்னல் வழியா தெரியுது இல்லையா வியூவு, அந்த மலைகள் தான் வந்து மேகமலை மலைத்தொடர்கள், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ஜெம்னே சொல்லலாம், ஒரு நேச்சர்ஸ் நெஸ்ட்னே சொல்லலாம். தேனி மாவட்டத்துல மேகமலை வந்து போகாம இருந்தா கண்டிப்பா போங்க. நீங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நாம எப்பவுமே பாக்குற டூரிஸ்ட் லொகேஷன்ஸ். பட் மேகமலையெல்லாம் பாத்தீங்கன்னா அன்டச்டு பியூட்டிங்க, அவ்வளோ பிரிஸ்டைனா இருக்கும். அப்படியே மேல நீங்க போனீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் கண்டிப்பா தோத்து போயிடும். ஒரு சில ஏரியாக்கெல்லாம் நீங்க போய் வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது அப்பா இங்கேயே உட்காந்துக்கலாமா அப்படின்னு தோணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நான் எதுவுமே மிகப்படுத்தி கூறல. நம்ம பிளேலிஸ்ட்ஸ்ல மேகமலை vlogs இருக்கும், அது பார்க்காம இருந்தா பாருங்க. மேகமலை பிளஸ் எப்பா கணேஷான்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துடும். ஓகேவா, அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லுங்க, கரெக்டா தாண்டா சொல்லியிருக்க, உடனே நாங்க பொட்டையை கட்டிட்டு கிளம்புறேன்டா மேகமலை டூருக்கு அப்படின்னு நீங்களே கிளம்பிடுவீங்க ஒரு வீக்கெண்ட்ல. ஸோ கண்டிப்பா தேனி பக்கம் வந்தா மேகமலை போயிட்டு வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கம்பம் பக்கத்துல வந்தாச்சுங்க. சின்னமனூர்ல இருந்து கம்பம் போற ரூட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து விட்டு விட்டு சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கு. நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை சீசனோட ஒரு ஹேபிட்டே இதுதான். மழை நிக்கவே நிக்காது. பொழுதனைக்கும் பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கும். டேய் சூர்யா வந்து தலைய காட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க கீழயே இப்படி இருக்குன்னா மலை மேல எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. இங்க இருந்து நீங்க பார்க்கும்போதே தெரியும் மலைகள் மேல எவ்வளவு மேகமூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எல்லாம் இங்கேயாவது வந்து மேகமூட்டமா தான் இருக்கு. அப்பப்ப சாரல் மழை பெய்யுது. மலை மேல போயிட்டீங்கன்னா விடாம மழை தூறிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே இந்த ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும்தான் அதிகமாகும். திடீர்னு அதிகமா பெய்யும், திடீர்னு கம்மியா பெய்யும். ஆனா பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்னோஃபால் இருக்கும் தெரியுமா? நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ் மேல அங்க எப்படி வந்து ஸ்னோ விடாம பெஞ்சிட்டு இருக்குமோ, விடாம விழுந்துட்டு இருக்குமோ வின்டர் சீசன்ல, அந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை சீசன்ல நம்ம கேரளா மேல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல விடாம நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இன்ஃபேக்ட் அதனாலதான் என்னமோ கேரளா கவர்மெண்ட் வந்து சம்மர் ஹாலிடேஸையே வந்து மே மாசத்துல இருந்து ஜூன் ஜூலை மாசத்துக்கு சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஏன்னா எப்படியும் வந்து ஜூன் ஜூலைல விடாம மழை பெய்யுது. நம்ம நிறைய பாதி நாள் வந்து ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கெல்லாம் லீவ் விட வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம லீவ் சீசனையே வந்து மழை காலத்துக்கு மாத்திரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யுங்க கேரளா மேல. மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டி தானே இருக்கு. நம்ம கேரளா ஃபுல் ஸ்டேட்டுமே வந்து மலை பிரதேசங்களும் கொஞ்சம் ஏரியா தான் வந்து லைக் என்ன சொல்றது கோஸ்ட் பக்கத்துல இருக்கும். பட் கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் இன்னும் அதிகமா மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை சீசன்ல. ஸோ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இதனாலதான் வந்து நம்மளோட ஆறுகளுக்கெல்லாம் தண்ணி கிடைக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இவ்வளவு தென்மேற்கு பருவமழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முல்லை பெரியாறு டேம், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற நிறைய நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து இந்த சீசன்ல நம்புற டேம்ஸ்னாலதான் வந்து நமக்கு கீழே இயர் ஃபுல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணி கிடைகளுக்கு, அதுக்கப்புறம் விவசாய தேவைகளுக்கெல்லாம். அதனால நமக்கு இந்த மழை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தான் அப்படியே சைக்ளோன்ஸ் ஆஃப்டர் சைக்ளோன்ஸா வந்து நிறுத்தியா விடாம புயல் புயலா வந்துட்டு இருக்க அப்படின்னு வந்துச்சா ஒரே அடியா ஒரு 5 நாள் மழை கொடுத்துச்சா போய்கிட்டே இருக்கும். பட் ஆனா தென்மேற்கு பருவமழை வந்து அப்படியே ஒரு 2.5 மாசத்துக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மிட் வரைக்கும் அப்படியே நான் விடாம பெஞ்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் அது ஒரு சூப்பரான கிளைமேட்டுங்க. ஸோ மழை சீசன் எல்லாம் என்ஜாய் பண்றவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சீசன்ல நீங்க ஒன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற ஊட்டி, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி பக்கம்லாம் நீங்க ஒரு டூர் பிளான் போட்டீங்கன்னா சூப்பரா இந்த வெதர் கண்டிஷன்ல வைப் பண்ணிட்டு இருக்கலாம். நாம அந்த மாதிரி தாங்க வைப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லாஸ்ட் 2-3 டிராவல் வந்து நம்ம சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலை அடிவாரம், தேனி மாவட்டம், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இப்படிதான் சுத்திட்டு இருக்கோம். மழை சீசன் முடிகிற வரைக்கும் இந்த வைப்பை தான்டா நாங்க என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு வளைச்சு வளைச்சு வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். போன சீரீஸ்ல வந்து நாம கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற ஆனைக்கட்டி மலை பகுதிகளை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோங்க. அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் அப்படிதான் இதே மாதிரி மேகமூட்டமா இருந்துச்சு. அது வந்து ஜூன் மாசம் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஜூலை மாசம். ஜூலை மாசம் நல்லா பீக்ல இருக்கும் தென்மேற்கு பருவமழை. நம்ம கம்பம் டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. கம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ். அதை பத்தி நம்ம எக்ஸ்க்ளூசிவா விளாக் போட்டிருக்கோம். சுருளி ஃபால்ஸ் பிளஸ் எப்ப கணேஷன் போட்டீங்கன்னாவே அந்த விளாக்ஸ் வந்துடும். சின்ன சுருளி ஃபால்ஸ்னு இருக்கு, அது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாது, ஹிடன் ஃபால்ஸ். அதை பத்தியும் ஒரு தனி vlog இருக்கு. எப்படி போகணும், எப்ப தண்ணி வரும், அதெல்லாமே நான் போட்டிருக்கேன். அதுவும் பாருங்க. சின்னமனூர்ல இருந்து நீங்க மேகமலை போலாம்.
இங்க கம்பம்ல இருந்து உங்களுக்கு குமுளிக்கு தேக்கடிக்கு, குமுளி தேக்கடி எல்லாம் ட்வின் சிட்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ். நாம இப்ப அங்கதானே போயிட்டு இருக்கோம். அந்த பிளேஸ் லோவர் கேம்ப், அது வந்து நம்ம திரும்பி வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன். லோவர் கேம்ப்ல எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் அப்படின்னு. ஸோ நிறைய vlogs இருக்குங்க தேனி மாவட்டத்தை பத்தி. ஸோ எல்லா vlogsையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ் எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். ஓகேவா? அப்பதானே நிறைய பேர் ரீச் ஆகும் நம்ம சேனல். ஸோ இப்போ நாம கம்பம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி டுவர்ட்ஸ் குமிளி டிராவல் ஆக ஆரம்பிச்சாச்சுங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எவ்வளோ போகுது பாருங்க. இங்கிருந்து நிறைய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கும். மலை மேல இருக்கிற குமுளிக்கு மட்டும் இல்ல, குமுளி தாண்டி இருக்கிற சில ஏரியாஸ்க்கும் வந்து கம்பத்துல இருந்து பஸ் இருக்கும், போடியில இருந்தும் பஸ் இருக்கும், உங்களுக்கு தேனியில இருந்தும் பஸ் இருக்கும். ஸோ நிறைய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் பார்க்கலாம். ஏன்னா 2 இம்பார்ட்டன்ட் ரோடு இருக்குல்ல, கம்பமெட்டு வழியா நம்ம குமுளிக்குள்ள போய் கேரளாக்குள்ள போற ரூட் ஒன்று, போடிமெட்டு வழியா நம்ம நெடுங்கண்டம்னு ஒரு ஊர் இருக்கும், அது வழியா கேரளாக்குள்ள போற ரூட் ஒன்று. ஸோ 2 ரூட் இருக்கு இங்க இருந்து கேரளாக்குள்ள போக. மக்களே, நாம கம்பமும் தாண்டி இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. கம்பத்தை தாண்டி கூடலூரும் தாண்டியாச்சு. கூடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு தான் நம்ம வந்தோம் இப்போ. ஸோ கூடலூர்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம மலை அடிவாரத்துக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சுங்க. இனி லோவர் கேம்ப்னு ஒரு குட்டி ஊரு தான் இருக்கு, அங்கிருந்து நம்ம மலையேற ஆரம்பிச்சிருவோம். இங்க கூடலூர் எல்லாம் வந்து நீங்க ஊட்டி பக்கம் ஒரு கூடலூர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தோட மலை மேல இருக்கிற ஒரு ஊரு. நம்ம மசனகுடி பக்கத்துல, மசனகுடி டைகர் ரிசர்வ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல. இப்ப நீங்க பாக்குறது நம்ம பெரியார் டைகர் ரிசர்வோட அடிவாரத்துல இருக்கிற கூடலூருங்க. எல்லா கூடலூருமே எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? சும்மா வேற லெவல் வைபோட
நீங்க 360 டிகிரில பார்த்தா 3 பக்கம் வந்து ஃபுல்லா மலைகளா தாங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வைப்ல தான் வந்து நம்ம கூடலூர் நகரமே அமைஞ்சிருக்கு. இங்க நிறைய வந்து திராட்சை தோட்டங்கள் இருக்கும். நீங்க சைட்ல பாக்குறது எல்லாம் வந்து திராட்சை கொடிகள் தாங்க. இந்த கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டிலேயே வந்து திராட்சை விளைச்சலுக்கு பேர் போனது. பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அப்படியே ஒரு பிரவுன் வயலட் கலர்ல இருக்கும் தெரியுமா? அந்த பன்னீர் திராட்சை விளையிற ஊர் இதுதாங்க. இவ்ளோ கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து செம்ம சூப்பரா இருக்கிறதுனாலதான் வந்து திராட்சை பழங்கள் வந்து இங்க கொத்து கொத்தா சூப்பரா வந்து விளைச்சல் ஆகுது. சோ கம்பம் சைடு வந்தா நிறைய திராட்சை தோட்டங்கள்ல உங்களுக்கு உள்ள எல்லாம் போய் பார்க்க கூட அலோவ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு அப்படியே சூப்பரா நம்ம கம்பம் பள்ளத்தாக்க வைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. சோ இங்க பாருங்க, அங்கங்க வந்து குட்டி குட்டி டேம்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம மலை மேல இருந்து வருதுல, முல்லை பெரியார் டேம்ல இருந்து வருதுல தண்ணி, குழாய் வழியா. சோ அதுல இருந்து கீழே வந்துனே சில குட்டி குட்டி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதற்கான பவர் ஸ்டேஷன்ஸ். சோ அதெல்லாம் தாண்டி நாம இப்போ டுவர்ட்ஸ் லோவர் கேம்ப் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. மறுபடியும் மலைக்கு பக்கத்துல வந்துனே என்ன பண்ணியும் நம்ம மேல தேக்கடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது விடாம மழை பெஞ்சிட்டு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் வந்து ஒரு வைபா தான் இருக்கும். வாங்க சூப்பரா நம்ம மலையோட மலையா சூப்பரா சுத்தி பார்க்கலாம். இந்த ஏரியாக்கள்ல தேனி மாவட்டத்துல நிறைய ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மலை பகுதிகளை தேவையான அந்த எக்கோ சிஸ்டம் எல்லாம் இருக்கும்ல, அதுக்காக இங்க நிறைய ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கும்கி, மைனா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து தேனி மாவட்டத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த கம்பமெட்டு, போடிமெட்டு வழிகள்ல தான் அந்த சாங் எல்லாம் கூட வரும்ல, ஜிங் சிக்கா சாங், அந்த பஸ்ல போயிட்டு பாடிட்டு இருப்பாங்க. செம்ம ஹிட்டான ஃபோக் சாங் அது. சோ அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்தது இந்த ஏரியா தான் மக்களே. இப்ப நாம வந்து லோவர் கேம்ப் தாண்டிட்டு இருக்கோங்க. இதுதான் கடைசி ரெசிடென்ஷியல் ஏரியா. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இது. இந்த லோவர் கேம்ப் தாண்டணும்னே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருவோம். இங்கதான் வந்து முல்லை பெரியார் டேம் கட்டின பென்னி குயிக் அவர்களோட நினைவு மண்டபம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? திரும்பி வரும்போது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா பென்னி குயிக் அவர்களோட நினைவு மண்டபத்தை எல்லாம் உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப ப்ரௌடான விஷயம் அதெல்லாம். ஓகேவா? ஸோ நம்ம திரும்பி வரும்போது லோவர் கேம்ப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நாம காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சாச்சு மக்களே. சூப்பரா அந்த ஜிங்கிடி ஜிங்கிடி ஜிமிக்கி போட்டு பாட்டு கேட்டுட்டே போவோமா? இதோ என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக மைனா படத்துல இருந்து. ஏய் ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிங்கிடி ஜிங்கிடி ஜிமிக்கி போட்டு சிலு சிலுக்கிற ரவிக்க போட்டு எங்க நீயோ கிளம்பி போற சொல்லு வேகமா, நான் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவமா. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிங்கிடி ஜிங்கிடி ஜிமிக்கி போட்டு சிலு சிலுக்கிற ரவிக்க போட்டு எங்க வேணா பொண்ணு போவ சும்மா விலகுங்க, நீங்க எப்போதுமே துணைக்கு வேணா எட்டி நகருங்க. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நல்லதெல்லாம் செத்து போச்சு, கூட வந்து இருக்கிறேனே கட்டு காவலா, நீ கூடாதேன்னு சொல்லாதேடி குட்டி கோகிலா. ஹே ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. ராயங்கூரு 3 மைல், நாங்கு நேரி 100 மைல், சாயங்கால வேலையில செல எதுக்கடி, செவல் கூவும் போது உடுத்திக்கலாம் கொஞ்சம் விளக்கடி. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. சிரலூரு 5 மைல், சிதம்பரமோ 50 மைல், வேலூர்ல ஏற்கனவே கம்பி என்னுன அந்த வெக்க கேட்ட மறந்து புட்டு இப்ப துள்ளுற. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. சிங்கப்பட்டி 9 மைல், சிங்கப்பூர் எத்தனை மைல், அத்தனை ஊரும் சுத்தி பார்த்த ஆளு யாரடி, உன்னை ஆராய்ஞ்சு நான் பார்க்க வேணும் ஜோடி சேரடி. ஹே ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. புதலூர் 7 மைல், பூண்டி கோயில் 4 மைல், காதலோட உன்ன நானும் கட்டி பிடிக்கவா, இல்ல காவி வேட்டி கட்டி கிட்டு பட்ட அடிக்கவா.
கும்பகோணம் 6 மைலு குளித்தலையோ 4 மைலு ஊரு பூரா ஓதப்பட்டும் நீ இன்னும் திருந்தல. உங்க அப்பன் அம்மா பார்த்து வச்ச பொண்ணு மதிக்கல. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 மாய வரும் 8 மைலு மன்னார்குடி 10 மைலு இறைக்காத கெணியில நீரு ஏதடி என்னை ஏத்துக்கிட்டு இஷ்டம் போல துருவாரடி அடியே ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 மக்களே செம்ம வைபா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த சாங் வந்து வேற லெவல்ல வைப் ஆயிட்டு இருந்துச்சுங்க. எந்த பஸ்ல போனாலும் எங்க பார்த்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் வந்து இந்த பாட்டு தான் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்படியே வந்து மண்டைக்குள்ள ஜிர்ன்னு ஏறின சாங்கு. அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்ங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தேனி மாவட்டத்தோட அழகை வந்து அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்ல நாம டிராவல் பண்றதே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ நம்ம வரும்போது அந்த ஒரு பிளாக் கலர் குழாய் பார்த்தோம்ல, அதுதான் வந்து முல்லை பெரியார் டேம்ல இருந்து தண்ணிய கீழே கொண்டு வர்ற குழாய்கள்ங்க. நம்ம கீழே ஒரு பவர் ஸ்டேஷன் பார்த்தோம் தெரியுமா, கூடலூர் தாண்டி லோவர் கேம்ப் வந்துட்டு இருக்கும்போது. ஸோ இந்த தண்ணி தான் போய் கீழே ஓடைகள்ல போய் நம்ம கீழே பவர் ஜென்ரேட் பண்றாங்க. ஓகேவா, ஹைடல் பவர் ஜென்ரேட் பண்றாங்க. இங்க குட்டி குட்டி பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா. அப்போ நம்ம பென்னி குயிக் அவர்கள் வந்து அவரோட சொத்து பத்து எல்லாம் வித்து நமக்காக வந்து கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க முல்லை பெரியாறு டேம். இந்த முல்லை பெரியாறு டேம் அமைஞ்சிருக்கிற டெரைன் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரைனுங்க. பல வருடங்கள் வந்து முல்லை பெரியாறுல டேம் கட்ட ராமநாதபுரம் சமஸ்தானம் இருந்துச்சுல்ல, அந்த மன்னர்கள் முதற்கொண்டு முயற்சி எடுத்திருக்காங்க. பட் ஆனா கட்ட கட்ட வந்து இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை சீசன்ல மழை பெய்யும் போது அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்து ஒரு தடவை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி கட்ட ஆரம்பிச்சு அதுவும் அடிச்சுட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்டே அப்பா இங்கெல்லாம் கட்ட முடியாது, எதுக்கு தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபண்ட்ஸ் அலோகேட்டே பண்ணலையாம். பட் ஆனா பென்னி குயிக் அவர்கள் தான் வந்து அவர் ஊருக்கு போய் பிரிட்டிஷ் ஆபீசர் இல்ல, மறுபடியும் பிரிட்டனுக்கு திரும்பி போய் அங்கிருந்து அவரோட சொத்து பத்துகள் எல்லாம் வித்து அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து மறுபடியும் அவரோட சொந்த செலவுல இந்த முல்லை பெரியார் டேம கட்டியிருக்காருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அப்போ வந்து பஞ்சம் தலைவிரிச்சு அடிச்சான் நம்ம தமிழ்நாட்டுல. சென்னை மாகாணமா இருந்துச்சுல்ல, சென்னை மாகாணத்துல வந்து பயங்கர ஃபெமைனா. அப்பதான் வந்து வள்ளலார் எல்லாம் கூட இருந்த காலம். வள்ளலார் இருந்த காலத்துல இருந்து 1823 வள்ளலார் பிறந்தாரு. அவரு வாழ்ந்த காலங்கள்லயே வந்து ஃபெமைன் இருந்திருக்கு. அதனாலதான் அவர் தர்மசாலை எல்லாம் வந்து அமைச்சாரு. விடாம எப்போ போனாலும் சாப்பாடு பொங்கி போட்டுட்டே இருப்பாங்க நம்ம வடலூர்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபெமைன் இருந்த காரணத்தினால பென்னி குயிக் வந்து இங்க தண்ணீர் இல்லாதனால தானே வந்து விவசாயம் இவங்களால பண்ண முடியல. பட் ஆனா மேல மழை பெஞ்சு இவ்வளவு ஃப்ளட்டா போய் அரபிக்கடல்ல கலக்குது. அதை கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் பள்ளத்தாக்குகள்ல சமவெளி பகுதிகளில் திருப்பி விட்டா இங்க இருக்கிற மக்களுக்கு விவசாய தேவைகளுக்கு குடிநீருக்கெல்லாம் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருந்தன்மையோட அவரோட சொத்து பத்துக்களை எல்லாம் வித்து கட்டியிருக்காருன்னா சும்மா இல்லைங்க. அதனாலதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கான நன்றியா நினைவு மண்டபம் எல்லாம் கட்டி பெருமைப்படுத்தி இருக்காங்க. இன்னுமே இந்த பகுதி மக்கள் எல்லாம் பென்னி குயிக் அவர்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் நினைக்கிறேன், அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பொங்கல் எல்லாம் கூட வைப்பாங்களாம். அண்ட் பொங்கல் திருவிழா கொண்டாடுவோம்ல, அப்பவும் கூட தனியா பென்னி குயிக் அவர்களுக்குன்னு தனியா பொங்கல் வைப்பாங்களா. ஏன்னா அறுவடைக்கெல்லாம் வந்து தண்ணீர் இல்லாம முடியுமா, அது நெல் அறுவடைக்கெல்லாம் இந்த முல்லை பெரியார் டேம்ல இருந்து நமக்கு கீழே வர்ற தண்ணி தாங்க நீராதாரம், லைஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம். மதுரை வைகை டேம்க்கு போயிட்டு அங்கிருந்து சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சில பகுதிகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீராதாரம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேல போயிட்டு இருக்கோம் தெரியுமா தேக்கடி. அந்த தேக்கடி லேக்கே வந்து முல்லை பெரியார் டேமோட ஒரு பாட்டு தான். அதுலதான் வந்து அந்த போட்டிங் இதெல்லாம் நம்ம போயிட்டு வருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கு தான் நாம போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ அடுத்த வீடியோல நம்ம
டைகர் ரிசர்வ் இருக்குல்ல, பெரியார் டைகர் ரிசர்வ், அதுக்குள்ள இருக்கிற தேக்கடி அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு, போட்டிங் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பட் போய் பார்ப்போம். ஏன்னா யூஸ்வலா வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், கேரளாக்குள்ள நிறைய பிளேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து தென்காசிக்கு மேல பாலருவி தென்மலாலாம் போயிருந்தோமா, அப்ப தென்மலா டேம் மேல மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க, பாலருவிக்கெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. பாலருவி என்ட்ரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரியில தான் கூட்டிட்டு போவாங்க ஃபால்ஸ் வரைக்கும், ஒரு 1 கிலோமீட்டரோ என்னமோ. பட் அந்த பஸ்ஸே ஆப்ரேட் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. பட் ஆனா நம்ம அஹ், தென்மேற்கு பருவமழை சீசன்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் இந்த வைபை, அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து மான்சூன் டிராவல் பண்றது. மக்கள் இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, இங்க ஜாகிங் வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, கீழ இருந்து வந்துட்டு இருக்காங்க, கூடலூர்ல இருந்து. கூடலூர்ல பெரிய குரூப் பார்த்தேன். இங்க நிறைய மிலிட்ரி ட்ரைனிங், ஆர்மி ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்கும். தேனி மாவட்டத்து மக்களும் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய மக்கள் ஆர்மில சேருவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தேனி மாவட்டம் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட். நாம இன்ஃபேக்ட் வந்து ஒரு டெல்லி போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு தேனியிலிருந்து தேனிக்கார ஆர்மி பர்சனல் வந்து கூட வந்தாருங்க. செம்மையா இருந்துச்சு அவர் கூட பேசிட்டு வந்தது. எப்படியெல்லாம் ட்ரைனிங் நடக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க, எந்த மாதிரி ட்ரைனிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், செலெக்ஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அப்படிங்கறதெல்லாம் பேசிக்கிட்டே வந்தோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. இவங்க ஓடி போயிட்டு இருக்கிற, ஜாகிங் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த ஞாபகம் வந்துருச்சு. எவ்வளவு ட்ரைனிங் பண்றாங்க பாருங்களா. கீழ இருந்து வந்து இந்த காட் செக்ஷன் வழியா ஜாகிங் பண்ணி குமிளி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே போவாங்க போல் இருக்குங்க. ஐயோ வேற லெவலுங்க. எவ்வளவு ட்ரைனிங் தேவைப்படுது பாருங்க. இப்போ கொஞ்சம் அக்னிவீர் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யங் மென் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் வந்து மிலிட்ரியில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து நார்மல் அவங்களுக்கு தேவையான அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலையோ அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சில இது ஃபார்மாலிட்டிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் இல்ல? ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டே நாம குமிளி வந்தாச்சுங்க. வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆவோம் மக்களே. மக்களே, நம்ம தேனியிலிருந்து குமிளி வந்து இறங்கியாச்சுங்க. இது வந்து மதுரையிலிருந்து தேனி கம்பம் வழியா குமிளி வரைக்கும் வர பஸ். ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற குமிளி ஏரியா. பார்டர் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோம்னா கேரளாக்குள்ள இருக்கிற குமிளிங்க. மழை தூரிக்கிட்டே இருக்கு. நம்ம ஜூலை மாசம் டிராவல் பண்றோமா, தென்மேற்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அதனால செம்ம சூப்பரா இருக்கு கிளைமேட்டு. ஸோ தமிழ்நாடு காவல் நிலையம் செக் போஸ்ட் இதோட முடிஞ்சிடும். அந்த செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் கேரளா. அங்க போயிட்டு நம்ம தேக்கடிக்கு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சிக்கலாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. மக்களே, நம்ம குமிளி தமிழ்நாடு பார்டருக்குள்ள இருந்து கேரளாக்குள்ள என்டர் ஆகுறோங்க. ஸோ வெல்கம் டு கேரளா. இது கேரளா போலீஸ் செக் போஸ்ட். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்குங்க. மக்களே, நாம குமிளி கேரளா சைடு வந்தாச்சுங்க. பார்டர் செக் போஸ்ட் தாண்டணுன்னேவே வந்து ஃபுல்லா உங்களுக்கு மார்க்கெட் ஏரியா தான், ஷாப்பிங் ஏரியாஸ், பஸ் ஸ்டாண்டு. செக் போஸ்ட் பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்கும். கேரளாக்குள்ள இருக்கிற நிறைய ஏரியாஸ்க்கு இங்க இருந்து கனெக்டிவிட்டி இருக்கு. செக் போஸ்ட் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பஸ்ஸஸ் ஃபுல்லா கிடைக்கும். சரி வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம தேக்கடி போவோம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஹோட்டல் ஆரியாஸ் பியூர் வெஜிடேரியன் இருக்கு. நம்ம எங்க போனாலும் பியூர் வெஜ் ஹோட்டலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வாங்க சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். மக்களே, நாம கேரளா ஸ்பெஷல் அப்பம் கடலைக்கறி சாப்பிடுறோங்க. வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். மக்களே, நம்ம குமிளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தேக்கடி ஒரு 1/2 கிலோமீட்டர் தானாங்க. ஸோ லோக்கல் பஸ்ல பிடிக்க வேண்டியது இல்லையா, ஆட்டோவோ இல்லை பை வாக்கே போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேக்கடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான்
கவர் பண்ண போறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம தேனியிலிருந்து குமிளி தேக்கடி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் குமிளி தேக்கடி மக்கள், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், கேரளா. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட சில ப்ராடக்ட்ஸ் வந்து மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.